ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம தமிழ் சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் சிலபஸ் வந்து இப்படி ஈஸியாக கவர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் படிச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து தமிழ் சிலபஸையே மொத்தமாக உங்களுக்கே தெரியாமல் ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சிலபஸ் எல்லாம் ஜெராக்ஸ் போட்டு வச்சுருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிறது அதுதான். சிலபஸ் ஃபஸ்ட்டு நமக்கு ஜெராக்ஸ் இருக்கணும். மொபைலில் பார்க்காதீங்க. ஏன்னா நமக்கு டாபிக் இங்கே இருக்குன்னு நம்ம தெளிவாக படிக்கணும். ஸோ அதனால் ஒரு 2 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் எடுத்துக்க வருது தப்பு இல்லை. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? இலக்கணம் இருக்கா? அழகு ஒன்றில் இலக்கணம் சொல்லகிறாது. அதுக்கப்புறம் தான் நிறைய டாபிக் வருது. இது எப்படி ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும் என்ன தெரியுமா? ஸ்கூல் புக்கில் மொத்தம் எத்தனை இலக்கணம் இருக்கோ அத்தனை இலக்கணத்தையும் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. இலக்கணம் ப்ளஸ் புக் பேக்கு அத்தனையும் படித்து வச்சுருங்க. நான் ஏன் அப்படி படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்படி படிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு மொத்த சிலபஸும் முடிஞ்ச மாதிரி. இலக்கணம் மட்டும் ஃபுல்லாக மொத்தமாக எத்தனை இலக்கணம் பாடம் இருக்கோ அதை மட்டும் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இலக்கணம் ப்ளஸ் மொழித்திறன் அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சிலபஸே முடிஞ்சிச்சு. உங்களுக்கே அறியாமல் மொத்த சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க அப்படி படிச்சிருந்தீங்கன்னா. ஓகேங்களா? இது நான் வரைக்கும் எல்லோரும் அப்படி தான் படிச்சிருப்பீங்க. ஏன்னா நம்ம பழைய சிலபஸ் படி அப்படி தான் போயிருப்போம். இப்போது வேறு இலக்கணம் மட்டும் படிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இலக்கணம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இலக்கணம் இருக்குன்னா, இப்போ பாருங்கள், நான் வந்து 10th புக் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 10th ஓல்டு புக் எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து 10th நியூ புக் எடுத்துக்கிறேன். 10th நியூ புக்கில் நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா, 10th நியூ புக் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன். இப்போ 10th இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கே வினா விடை வகைகள் பொருள்கோள் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேஜ் இருக்குது? இங்கே 117 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 117 எடுத்துட்டோம்னா, இப்போ 117 என்ன இருக்குது? வினா விடைன்னு இருக்கா? இப்போ வினா விடைன்னு இருக்கும்போது நியூ புக்கில் எங்கே இருக்குது? அப்போ ஓல்டு புக்கில் எங்கே இருக்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா நான் எழுதி வச்சுருக்கேன்னா, ஓல்டு புக்கில் பேஜ் 97 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நியூ புக்கு படித்து இந்த பாடம் படித்த உடனே ஓல்டு புக் இருக்குல்ல, ஓல்டு 10th அது கவர் ஆகுது. இது ஓல்டு புக்கில் 96 அதை எடுத்துட்டுனா இங்கே பாருங்கள், வினா விடை கவர் ஆகுதா? அவ்வளோதான். நான் ஏன் இதில் ஏன் நான் படிக்காமல் ஏன் விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இதிலே பார்த்துட்டோமே. அப்போ ஜஸ்ட்டு நீங்கள் இதில் 10th நியூ புக்கில் படிச்சிட்டிங்கனாவே ஓல்டு புக்கில் நீங்கள் பார்த்துன்னே சொல்லிடுவீங்க. அறிவினானா என்ன, அறியா வினானா என்ன, கொடை வினானா என்ன, குடல் வினானா என்ன, அது நீங்கள் பார்த்துன்னே சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போ அதோட புக் பேக்கு ப்ளஸ் இது இப்படி கம்பேர் பண்ணி தெளிவாக இலக்கணம் மட்டும் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரே டைமில் ஓல்டு புக்கும் கவர் ஆகுது, அப்புறம் இந்த புக்கு நியூ புக்கும் கவர் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒவ்வொரு இலக்கணம் எடுத்துக்கோங்க. இலக்கணம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு டாபிக் வந்து எங்கெங்கே கவர் ஆகுங்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ பாவகைங்கிறது ஓல்டு புக்கில் வருது. அணிங்கிறது நம்ம 7th 3rd டைம்லேயே வரும். அணி வருது. பாவகை எல்லா புக்லேயும் வருது. புறப்பொருள் இலக்கணம்னா என்ன தெரியுமா? அதுதான் நம்ம அந்த அது பேர் என்னது, குறிஞ்சி மொழியெல்லாம் பண்ணுறோம்ல, அதெல்லாம் தான் அந்த புறப்பொருள் இலக்கணம். அதெல்லாம் தான் அதில் வருது. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், புறப்பொருள் இலக்கணம் இந்த கரந்தை அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அது அகப்பொருளுங்கிறது குறிஞ்சி முல்லை, புறப்பொருளுங்கிறது இந்த கரந்தை தினெல்லாம் போடுறோம்ல, அதெல்லாம் தான். இந்த வெற்றி வாகை சொல்கிறதெல்லாம் வருது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்படி கம்பேர் பண்ணி படிச்சுட்டு ஃபஸ்ட்டு அப்படி படித்து இலக்கணம் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் புக் வைஸ் படித்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சிலபஸுக்கு வாங்க. இப்போ சிலபஸ் எடுத்துகிட்டு பிரித்தெழுதுக்கு இருக்குமா? எல்லா பாடத்திற்கு பிரித்தெழுக்கு நேரம் படிச்சிருப்போமா? பிரித்தெழுகு உங்களுக்கு தெரிய முடிஞ்சுதா? அடுத்து சேர்த்தெழுகு இருக்கா? சேர்த்தெழுகு உங்களுக்கு தெரிய முடிஞ்சிருமா? சந்திப்புள்ளி வல்லினம் மிகோடம் படிச்சிருப்பீங்களா? அப்போ குறியீடு வேறுபாடும் படிச்சிருப்பான், சுற்றெழுத்துக்களும் படிச்சிருப்பான். வினா எழுத்து முடிஞ்சுதா? வினா எழுத்துக்கள் என்ன சொன்னேன்? இப்போ வினா விடை எழுத்துக்கு அதெல்லாம் முடிஞ்சுதா? வேர் சொல்லு, வினாவின் பெயர், பெயரச்சம், எழுத்துப்பிள்ளை, உற்றுப்பிள்ளை, அப்போ எதிர் சொல் எழுத்துல எல்லாம் புக் பேக்லேருந்து வந்துடுமா? நான் ஏன் இலக்கணம் ஃபஸ்ட் படிக்க சொல்கிறேன்னா, இந்த அழகு எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இலக்கணம் தேவை. அதுக்கு இலக்கணம் தேவை. இதெல்லாம் வந்து புக் பேக் தான். நீங்கள் மீது எல்லா டாப்பிக்கும் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கண்ணில் பார்த்தாவே போதுமான அளவுக்கு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்படி இலக்கணம் படித்து முடிச்சுட்டு சிலபஸஸ் புக்கு, அது எந்த புக்காக வேணால் இருக்கட்டும், அது உங்கள்கிட்ட வரும். ஒன்றா புத்தா புக்காக இருக்கட்டும், இல்லைனா சுரேஷ் புக்காக இருக்கட்டும், இல்லைனா சந்தோஷ்மணி புக்கு, எந்த புக்கு வேணால் இருக்கட்டும். என்கிட்ட வந்து புத்தா புக்கு இருக்குது. இந்த புத்தா புக்காக இருக்கட்டும், நீங்கள் எடுத்து இந்த புக்கை ஸ்கூல் புக் படித்து முடிச்சுட்டு இந்த புக் எடுத்து படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக எல்லாமே முடிஞ்சிடும். புரிஞ்சுதுங்களா? நான் இந்த புக்கை இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. ஏன்னா நம்ம தான் ஸ்கூல் புக்கில் எல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து புக்கில் எங்கெங்கே கவர் பண்ணும்போது நம்ம இந்த டாபிக் வருது, அந்த டாபிக் உடனே படித்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேலை முடிஞ்சுது. இப்படி தமிழ் சிலபஸ் கவர் பண்ணுங்கள், ஈஸியாக முடியும். வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.